Taste the Daily. நீலகிரி மாவட்டம் நெல்லியாலம் நகராட்சி தலைவரை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்களுடன் திமுக கவுன்சிலர்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவைச் சேர்ந்த சிவகாமி என்பவர் தலைவராக உள்ள நெல்லியாலம் நகராட்சியில் மாதாந்திர கூட்டம் நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியதும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கூறி நகராட்சி தலைவர் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து அதிமுக கவுன்சிலர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் சேர்ந்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் திமுக நகராட்சி தலைவரை எதிர்த்து அக்கட்சி கவுன்சிலர்களை போராடும் நிலை உள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மணல் கடத்தும் வாகனங்கள் மோதி மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். புதுக்கோட்டை கிராமத்தில் உள்ள வைகை ஆற்றங்கரையோரம் கடந்த சில மாதங்களாக திருட்டுத்தனமாக மண் அள்ளி கடத்தப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மணல் கடத்திச் செல்லும் லாரிகள் மின்கம்பங்களின் மீது மோதியதில் சுமார் 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்து சேதமடைந்துள்ளது. இதனால் அக்கிராமத்தில் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்துறையினர் இதுகுறித்து கண்டுகொள்ளவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை திருட்டுத்தனமாக மண்ணல்பவர்கள் இரவு நேரங்களில் பெரிய லாரிகளில் கொண்டு வரும்போது ஒரு கம்பத்தை மோதி 10 கம்பங்கள் விழுந்து சாய்ந்து நொறுங்கி விட்டது. இதனால் வயர்கள் பூரா தரையில் கிடக்கிறது. மனிதர்களோ ஆடு மாடுகளோ செல்லுவதற்கு அச்சமாக உள்ளது. இந்த வயரை சரி செய்ய சொல்லி மின்சார வாரியத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் சொல்லியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி சுற்றுவட்டார கிராமப்புறங்களில் பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் குப்பைகள் கொட்டப்படுவதை கண்டித்து மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சிங்கப்புலியாப்பட்டி விலங்கு காக்குடி பகுதிகளில் பேரூராட்சி சார்பில் குப்பைகள் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் முகாமில் கலந்து கொண்ட மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தால் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பேரூராட்சி குப்பையில் ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற காக்குடி வளையமனகுளம் கிராமத்தில் பக்கத்தில் கம்மா இருக்குது. கம்மாயில் குப்பையில் கொட்டுறாங்க. அந்த கம்மா கரையிலேயே பள்ளிக்கூடம் கமுதி அரசு யூனியன் பள்ளி இருக்குது. அந்த பள்ளி பக்கத்துலேயே 100 மீட்டருக்குள்ளே கொட்டுறாங்க. அந்த 100 மீட்டருக்குள்ளே கொட்டும் போது பள்ளிக்கூடத்தில் துர்நாற்றம் அடிக்குது. 2வது பிள்ளைகளுக்கு நோய் கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூர் மாவட்டம் மேலத்திருப்பூந்துருத்தி பகுதியில் ரேஷன் கடையில் முறையாக பொருட்கள் வழங்குவதில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலத்திருப்பூந்துருத்தி பகுதியில் உள்ள கூட்டுறவு சிறப்பு அங்கன்வாடியில் பணிபுரியும் ஊழியர்கள் உரிய நேரத்தில் கடையை திறக்காமல் காலதாமதமாக திறப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் ஒரு பொருளை வாங்கினால் மற்றொரு பொருளை வழங்குவதில்லை எனவும் பயோமெட்ரிக் முறையில் கண் மற்றும் கை ரேகைகள் பதிவாகாததால் நீண்ட நேரம் காத்திருக்கும் சூழல் உருவாகி உள்ளதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாங்களும் டெய்லி வந்து நின்று பார்த்துட்டு 2 மணிக்கெல்லாம் ரேகை உழுவுல முடிஞ்சிருச்சு போங்கன்னு சொல்லிடுறாங்க. 10 நாளா வந்து திரும்பி போறோம். மாசத்துல 12 நாள் தான் அந்த கடையை திறக்கிறாங்க. ஒரு நாளைக்கு போடுறாங்க, ஜாமா ஒரு நாளைக்கு போடுறாங்க. எங்களால டெய்லி எல்லாம் வந்துட்டு போக முடியாது. ஒரு நாளைக்கு வந்தோம்னா எல்லா ஜாமானும் ஒரேடியா வாங்கிட்டு போகணும். இந்த கண்ணு ப்ராசஸ் வந்ததுல இருந்து இன்னும் அதிகமா எங்களுக்கு டைம் இழுக்குது. ஜாமானே கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு நாங்க வாங்கலன்னா அந்த ஜாமானே எங்களுக்கு இல்ல. அடுத்த மாசம் ஜாமான் தான் இனிமே.